இளைய தளபதி விஜய் நடித்த கோட் படத்துல ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் வராரு அப்படின்னு சொல்லி படம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த சீனை பார்த்தாங்க, பார்த்து கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்துருந்துச்சு. இந்த சமயத்துல திடீர்னு பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் யாருமே வந்து எங்கிட்ட பெர்மிஷனே வாங்கல, பெர்மிஷன் மட்டும் இல்ல, இனி எங்கிட்ட பெர்மிஷன் இல்லாம யாருமே ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தோடைய உருவத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நீங்க வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க கீழே இருக்கிற லைக் பண்ணுங்க, அவங்க நம்பர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு திடீர்னு இந்த அறிக்கை தரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வந்து மறுபடியும் உயிரோட கொண்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கோட் படத்து மூலம் அறிமுகப்படுத்த போறோம்னு சொல்லி பரபரப்பா இருந்துச்சுங்க. அந்த கோட் படம் மட்டும் இல்லாம இன்னைக்கு மற்ற படங்கள், சில படங்களை வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வந்து கொண்டுக்கு வந்து அந்த படத்துல காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்தை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு காரணம். கோட் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஏஐ மூலம் விஜயகாந்த் உருவாக்கப்பட்டதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து குடும்பத்தோடு பார்த்தாங்க, பார்த்து கண்ணீர் விட்டு பாராட்டினாங்க அப்படின்லாம் பல கதைகள்லாம் பேசப்பட்டது. பல கதைகள் பேச இருந்தாலும் இப்போ வந்து அவங்க எங்களுடைய அனுமதி வந்து இல்லாம யாருமே ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தோடைய உருவத்தை கொண்டு வரக்கூடாது, அதே மாதிரி எங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்ப முன் வச்சிருக்காங்க. பல பேர் வந்து இசை வெளியீட்டு விழாலாம் வந்து சொல்றாங்க ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்த் உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இதுவரைக்கும் எங்கிட்ட யாருமே பெர்மிஷன் வாங்கல அப்படி சொன்ன விஷயத்துல கோட் படத்துல எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஏற்கனவே வந்து அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் தான் வந்து வெங்கட் பிரபு வந்து அந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்த் உருவாக்குனாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க யாருமே என்கிட்ட பெர்மிஷனே வாங்கல, பெர்மிஷன் இல்லாம யாருமே வந்து அந்த ஏஐ விஜயகாந்தை வந்து உருவாக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் வந்து புது படம் எடுக்கிறான், அந்த புது படத்துல வந்து விஜயகாந்த் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்குவோம் அப்படின்வாங்க. ஏன்னா சினிமா துறை அப்படின்றாலே ஒரு படம், ஒரு திகில் படம் வந்தா திகில் படமா வரும், ஒரு பேய் படம் வந்தா பேய் படமா சீசன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஒரு லவ் ஸ்டோரி படம்னா லவ் ஸ்டோரி படமா ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபைட் படம்னா ஃபைட் படமா இருப்பாங்க. இதுதான் வந்து சினிமா துறையில இருக்கிறது. அந்த மாதிரி இப்ப ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து வார எல்லா படத்துலயும் வந்து நாங்க ஏஐ மூலம் விஜயகாந்த் உருவாக்கி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி எடுக்க ஆரம்பிக்கும் அவருடைய கேரக்டர் எப்படி கேரக்டர் வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு நல்லபடியாக வச்சிருந்தா தெரியாது. சில பேர் வந்து அதவே காமெடித்தனமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இல்லையா, இன்னைக்கு விஜய் வந்து அவர் மாணவர்களுக்கான ஒரு நிதி வழங்கும் விழாவில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. திமுகவுக்கு ஆதரவாக நீட்டை பற்றி பேசினாரு, பாஜக வந்து ஒட்டி அரசு பேசினாரு. இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஆதரவாளராக விஜய் மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கு. இதனால வந்து திடீர்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அறிவிச்சாங்களா, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க வந்து எடுக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்களா, இவர் வந்து திமுக ஆதரவுக்கு போறதுனால கோவத்துல இந்த வார்த்தைகளை சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆக மொத்தம் எந்த படம் எடுத்தாலும் சரி ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பகிரங்கமா தேமுதிகவுடைய கட்சி லெட்டர் பேடிலேயே அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுதான் எல்லோரும் நீ பேசியிருக்காங்க. இனிமேல் யார் எடுத்தாலும், இதுவரைக்கும் எடுத்தாலும் சரி, இதுவரைக்கும் இனிமேல் எடுத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அனுமதி இல்லாம எடுக்க முடியாது. அதே மாதிரி இதுவரைக்கும் யாருமே அனுமதி வாங்கல அப்படிங்கிறாங்க. வாங்காமலேயே கோட் படத்துல எப்படி இந்த அளவு ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வாராரு அப்படின்னு சொல்லி இந்த அளவு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா, படத்துடைய விளம்பரத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிற விஷயமும் புரியல. புரியாமலே இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் சமூக வலைதளங்களா இருந்தாலும் சரி, எல்லா நியூஸா இருந்தாலும் சரி, படத்துல கடைசி ஒரு 10 நிமிஷம் விஜயகாந்த் வராரு, வந்து அவர் படத்துல வந்து ஒரு திருப்பு முனையா அமைகிறாரு அப்படின்னு பல கதைகள் கட்டப்படுகிறது.
பல கதைகள் கட்டப்பட்டாலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லலாம். உறுதிப்படுத்தப்படாமலே கட்டு கதைகளாக இருந்தாலும் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த படத்துக்கு யாருமே பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.